Hello, welcome friends. This is Sudarshan. இது நம்ம perform word processing module 2. போன கிளாஸில் வந்து நம்ம புக் மார்க் க்ராஸ் ரெஃபரன்ஸ் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் பேஜ் நம்பர்ஸ் பார்த்துருந்தோம். இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், அதே போல் முக்கியமான இந்த வேர்டா, ட்ராப் கேப், ஈக்குவேஷன் அண்ட் சிம்பிள், அதில் சில விஷயங்கள் இருக்குது. அவங்களே சும்மா நம்மளாக பார்ப்போம். முதல்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் உண்மைக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் என்னது யூஸ் ஆகும்னு நான் சொல்லிக்கொள்கிறேன். அதாவது வந்து நம்மளுக்கு ஒரு குறிப்பிடப்பட்ட டெக்ஸ்ட் பாக்ஸ் ஏன்னு யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் உதாரணத்தை யோசிச்சு பாருங்கள். நம்மளோட வேர்டில் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து ஒரு குறிப்பிடப்பட்ட ஏரியாவை தாண்டி நம்மளால் எந்த டெக்ஸ்ட்டையும் டைப் பண்ண முடியாது. வேர்டத்தெல்லாம் நம்ம சின்ன செய்யலான்னு சொன்னால் டைப் பண்ண முடியாது தான். அப்போ ஒரு தேவையான அடிப்படையில் வந்து நமக்கு வேர்டத்தெல்லாம் என்னென்ன விஷயங்கள் வேணும்னு சில கஷ்டமான இடங்களில் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி ஏதாவது வேல்யூஸை போடலாம், ஏதாவது ஏரியா ஃபில் பண்ணலாம். அப்படியான சில வேலைகளை யூஸ் பண்ணுறது தான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸஸ்களை யூஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்ற வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷேப் மாதிரி தான் ஒர்க் பண்ணும். இப்போ ஷேப் மாதிரி தான் ஒர்க் பண்ணும். இதை நம்ம டிரெக்டாக ட்ரா பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். அதை விட டிரெக்டாக சிம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு ஈஸியான வேலை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து எப்படின்னு சொன்னால் நான் என்ன சேவ் பண்ணேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு இந்த பேஜ் லேஅவுட்ற கலரை வந்து சேஞ்ச் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இன்சர்ட்டுக்குள்ளே இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றால் அப்ளை பண்ணணுன்னு சொன்னால் இப்போ எனக்கு வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டோட எனக்கு பேக்ரவுண்டோட இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஷேப். அதாவது நம்ம என்ன குறிப்பிடப்பட்ட பாக்ஸை கிளிக் பண்ணால் அவருக்குரிய ஃபார்மேட் இருக்கார், ட்ராவிங் டூல்ன்ற அடிப்படையில் அவருக்குரிய ஃபார்மேட். அப்போ இந்த அடிப்படையில் நம்மளோட வேலைகளை செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்மளே கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை எப்படி மாடிஃபை பண்ணலாம்னு சொல்லி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் முக்கியமாக அவற்றை ஃபார்மேட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் முதலாவது ஷேப்னு சொன்னால் இந்த பாக்ஸ் மாதிரி இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதானே பாக்ஸ் ஷேப் பண்ணி சொன்னால் ஒரு பாக்ஸ் அடிப்படையிலையோ சரி ஒரு ரூம் அடிப்படையிலையோ இருப்பது இது ஒரு ஷேப். இந்த ஃபில் பண்ணிருக்கிற கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்கின்ற அடிப்படையில் அவர் சொல்கிறாரு. அதே போல் ஷேப் அவுட்லைன் இப்போ வழியாக கிளிக் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஒரு அவுட்லைன் பார்டரும் இருக்கிறப்ப தான் சொல்கிறது வந்து இந்த ஷேப் அவுட்லைன். ஷேப் எஃபெக்ட், நம்ம ஷேப்புக்கு எஃபெக்டும் கொடுக்கலாம். விருப்பம் இல்லாட்டி இது செஞ்சு கொள்ளலாம். டிரெக்டாக எடுத்து ஏதாவது மாற்றங்கள் செய்யறாங்க கூட நீங்கள் என்ன செய்யலாம், செஞ்சு கொள்ளலாம். ஓகே, இப்படியான விஷயங்கள் நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாம். இப்போ என்ன விஷயம் சொன்னால் சம்டைம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ என்ன இந்த குறிப்பிடப்பட்ட டெக்ஸ்ட்டு நான் வந்து யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு வந்து இப்போ இதுக்குள்ளே இந்த டெக்ஸ்ட்டுமே இல்லை, நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஓகே இப்போ அடுத்த ஹலோ காய்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கொள்கிறேன். ஹலோ காய்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுறோம். இப்போ இந்த பாக்ஸ் வந்து எனக்கு வெடுத்த வரணும்னு சொல்லி நான் எடுத்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அப்ளை பண்ணக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னென்னு சொன்னால் முக்கியமாக பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ கொடுக்கக்குள்ள வந்து இப்போ இந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்டுக்கு இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து நல்லா இல்லை. அதே போல் வெளியே கிளிக் பண்ண அந்த போர்டரும் தெரியுது, அது உண்மைக்கு நல்லா இல்லை. அந்த ஹாய்ன்ற டெக்ஸ்ட் ஹலோ காய்ஸ்ன்ற டெக்ஸ்ட் மட்டும்தான் நமக்கு இருக்கணும்னு சொன்னால் அப்போ அந்த குறிப்பிட்ட டூலை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபார்மேட்டுக்குள்ளே போங்க. ஷேப் ஃபில், அந்த பாக்ஸ் மாதிரி ஒரு ஷேப் ஃபில், அந்த ஷேப் ஃபில்லில் வந்து நோ ஃபில். அப்போ நம்மளுக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் தேவையில்லைன்னு சொன்னால் நோ கலர். நமக்கு ஆல்ரெடி தெரியும் அது என்ன கிரேடியன்ட் டெக்ஸ்டர்லாம் யூஸ் பண்ண தெரியும். நான் நோ கலர் கொடுத்துக்கொள்கிறேன். அதே போல் எனக்கு அந்த பார்டர் ஷேப் அவுட்லைன் தேவையில்லை, நோ அவுட்லைன். அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நம்ம எவ்வளத்தை போட்டாலும் ஓகே தான். எவ்வளத்தை இந்த டெக்ஸ்ட் இருக்கிறது மட்டும் தான் தெரியுமே தவிர வேறு எந்த வேலைகளும் தெரியாது. அப்போ இந்த அடிப்படையில் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் என்றால் நிறைய வேலைகளை யூஸ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போ வேர்டத்தை வந்து ஒரு ஷேப் கொண்டு இருக்கணும்னு வச்சுக்கொள்ளுங்களேன். வேர்டத்தை ஷேப் கொண்டு இருக்காரு. இப்போ இந்த ஷேப்புக்கு நம்ம கலர் ஃபில் பண்ணுறோம் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போ இது ஒரு ஷேப். இந்த இதை வந்து இமேஜை தான் இருக்கு இது இமேஜ் ஃபார்மெட்லாம் இருக்காரு. இப்போ பாருங்கள், வேறு ஒரு ஃபில் பண்ணப்பட்ட ஃபார்மேட்டில் இருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம என்ன அறிகிற அந்த குறிப்பிடப்பட்ட இமேஜில் வந்து ஒரு ஏரியா வந்து ரிமூவ் பண்ணுற இல்லாட்டி செலக்ட் பண்ணுன்னு சொன்னால் இப்போ இந்த ஏரியா வந்து இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து கலர் ஃபில் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்க.
இப்போ இதில் வந்து இன்னும் எவ்வளோ வேரி ஆகும், அதாவது இந்த 4க்கு நேர் நெஞ்சல் எவ்வளோமே வந்து ஃபில் பண்ணி கூட சும்மா நார்மலாக தான் இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யலாம்டா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம இன்னொரு ஷேப் எடுத்து அல்லது நம்ம இன்சர்ட்டில் டிரெக்டாக டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து ஓகே நம்ம எடுத்துட்டு என்ன செய்யலாம்டா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்கள், நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை சும்மா மறைச்சி விடுறேன். மறைச்சிட்டு என்ன செய்யலாம், நாம் வந்து ஷேப் ஃபில்லை கொடுக்கலாம். ஷேப் ஃபில்லுக்கு ஒரு பொருத்தமான கலர், இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருத்தமான கலர் அப்படி டிரெக்டாக நம்ம இங்கே வந்து ஒரு பொருத்தமான கலரை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அதே மாதிரி இவருக்கு முன்ன செய்கிற ஒரு பொருத்தமான கலரை சூஸ் பண்ணிக்கொள்கிறோம். ஓகே, இப்போ சூஸ் பண்ணித்தேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஏரியா மறைக்கணுமாகவே இப்போ இவருக்குரிய அவுட்லைன் நான் நோ அவுட்லைனை கொடுத்துக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவுட்லைன் தெரியக்கூடாது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவ்விடத்தை அந்த பாக்ஸ் இருந்த அடையாளமே என்ன செய்யலைன்னு சொன்னால் இல்லை, நான் இவ்விடத்தை கிட்டத்தட்ட ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அப்போ இப்படியான பல வேலைகளை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்ல செஞ்சு கொள்ளலாம். அதே போல் அடுத்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன விஷயம்னு சொன்னால் அடுத்த விஷயம் வந்து இன்சர்ட்டுக்குள்ளே இன்சர்ட்டில் என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால் குயிக் பாட்டுன்ற வந்து டிரெக்டான முறையில் குயிக்கான்றதை விட ஒரு விரைவான முறையில் வந்து நம்மளோட வேலைகளை வந்து செய்கிறதுக்கு உதாரணத்துக்கு ஏதாவது ஆல்ரெடி டெக்ஸ்ட் இருக்கா, ஓகே. அதே போல் வந்து குயிக் பாட்டில் வந்து அதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கம்பெனி நேம், கமெண்ட்ஸ், இதுகள் சம்பந்தம் கம்பெனி நேம், ஓகே என்ன கம்பெனி நேம், அதாவது வந்து டிரெக்டாக ஒரு விஷயத்தை நம்ம டைப் பண்ணணும்னு சொன்னால் இப்படியான யூஸ் பண்ணி சில எடுத்துக்கொள்ளலாம். மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த வேர்ட் ஆட் அண்ட் ட்ராப் கேப்பை பார்ப்போம். வேர்ட் ஆட் அண்ட் ட்ராப் கேப் இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேர்ட் ஆட்னு சொன்னால் தான் வந்து ஃபஸ்ட்டுக்கு நம்ம டிரெக்டாக ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கொள்வோம். வந்து எவ்ரி ஒன் சும்மா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ இவருக்கு நம்ம வேர்ட் ஆட் கொடுத்துக்கொள்கிறேன், ஒரு பொருத்தமான வேர்ட் ஆட். ஓகே, இவரோட ஃபோன் சைஸை கூட்டணுமா குறைக்கணுமா அதை நம்ம செஞ்சு கொள்ளலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த குறிப்பிடப்பட்ட இந்த செஞ்ச டெக்ஸ்ட்டை வந்து இவருக்குரிய ஃபார்மேட் பாருங்கள், இவருக்குரிய ட்ராவிங் ஃபார்மேட்டுக்குள்ளே இப்போ இவருக்குரிய கலர் வந்து நம்ம என்ன செய்யலாம், சேவ் ஃபில் வந்து நம்மளுக்கு தேவையான அடிப்படையில் மாற்றலாம். சேவ் பண்ணி சொன்னால் வழியில் இருக்கிற பாக்ஸ். அதே போல் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றணுன்னா இங்கே இருக்கார், இது ஷேப் இது டெக்ஸ்ட். அப்போ இவரில் வந்து டெக்ஸ்ட்டுக்கு மாற்றப்புறமா ஓகே, அப்போ ஷேப் ஃபில் அப்போ நோ ஃபில்லை கொடுத்த முடிச்சோன்னா ஒன்றுமே வராது. அப்போ என்ன அடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஷேப் ஃபில் ஓகே ஓகே அதுக்குரிய ஷேப் அவுட்லைன் வந்து தடிப்பம் வந்து எனக்கு இப்படி வரணும். ஓகே, அதுக்குரிய எஃபெக்ட் வந்து இப்படி வரணும், ஷேடோ எஃபெக்ட் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ அப்ளை பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து என்ன சொன்னால் முக்கியமான விஷயமே வந்து இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்டும் இந்த டெக்ஸ்ட் டிரெக்ஷனும் தான். டெக்ஸ்ட் எஃபெக்ட்னு சொன்னால் இதில் பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் உள்ள விஷயம் இருக்கு. அந்த குறிப்பிடப்பட்ட அந்த ஹெட்டிங் வந்து என்ன ஃபார்மேட்டில் வரணும், எப்படி வளைஞ்ச மாதிரி வரணுமா ஒரு ஃபார்மேட்டில் வரணுமா. இப்போ இதை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், நம்மளுக்கு தேவையான அடிப்படையில் ஒவ்வொரு வேலைகளையும் செஞ்சு கொள்ளலாம் வேர்டில். அப்போ இப்படியான சில ஃபார்மேட்டுகளை செய்கிறது இந்த வேர்ட் ஆடில் வந்து இந்த வேர்ட் ஆடில் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மை அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்மளோட தேவையான எழுத்துக்களை நம்ம வளைஞ்சி வரணுமென்றெல்லாம் சொல்கிறதுக்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கொள்கிற விஷயம். அப்போ மற்ற விஷயத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு சொன்னால் அதே போல் டிரெக்ஷன் என்ன மாதிரி வரணும், ஓகே அதோட ஃபார்மேட் எப்படி வரணும், ஸ்பேஸ் காணாதால் எப்படி இருக்காரு. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சொன்னால் இப்படி இருப்பார், அவருடைய ஃபார்மேட் வந்து நம்ம அப்படி கொடுத்தாலும் வந்து அப்படி வந்திருக்காரு. மற்ற விஷயத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு சொன்னால் ஓகே நான் இதில் டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். இன்சர்ட்டுக்குள்ளே அடுத்த விஷயம் ட்ராப் கேப் சொன்னால் என்ன சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பேராகிராஃபுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து மிக முக்கியமான விஷயம். வேர்ட் ஆடும் ட்ராப் கேப்பும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். எக்ஸாம்பிள் கரெக்டாக கேட்கக்கூடிய கேள்விகள். ட்ராப் கேப்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பேராகிராஃபுக்கு சேர்த்து ஒரு எழுத்தை வந்து இப்போ சொல்லிக்கிற உதாரணத்துக்கு வந்து நியூஸ் பேப்பரில் ஆனான்ற எழுத்தை வச்சு பின்னுக்கு வர அந்த பேராகிராஃபில் இருக்கிற அந்த ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு விஷயம் வந்து அந்த ஆனாவில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி செய்வாங்க.
அப்போ இதை எப்படி நம்ம வேர்டில் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ட்ராப் கேப்பில் வந்து ஃபஸ்ட்டுக்கு நான் டைம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் வந்து இந்த பேராகிராஃபில் நம்மளுக்கு அந்த குறிப்பிடப்பட்ட இந்த டெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ட்ராப் கேப் ஆகணும். எத்தனை லைன் 1 2 2 3 4. ஃபஸ்ட்டுக்கு அந்த ஓவை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராப் கேப் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. கஸ்டம் மார்ஜின், அதே போல் கஸ்டம் ஃபார்மேட், கஸ்டம் காலம் செட்டிங், இப்படி நிறைய ஃபார்மேட் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ட்ராப் கேப் ஆப்ஷன் இதில் வந்து என்னென்னு சொல்ல போகிறோம், நம்மளுக்கு வந்து எத்தனை லைனுக்கு ட்ராப் பண்ண போகிறோம் 1 2 3 4 அப்படி 4 ஆகவே 4. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட்டுகளிலே இருந்து டிஸ்டன்ஸ் வரும்போது ஓகே தேவையில்லை அடி விட்டுறலாம். நான் டிரெக்டாக வந்து விடத்தை ஓகே பண்ணி கொடுக்குறேன். விடத்தை அந்த 4 இடத்துக்கு சேர்த்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த ஓன்ற விஷயம் வந்து அப்ளை பண்ணப்படுது. இவர் அப்ளை பண்ணப்படுற விஷயத்தை தான் சொல்லுவாங்க வந்து ட்ராப் கேப்னு சொல்லிப்பேன். NVQR4 எக்ஸாமில் வந்து இவரை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க NVQR4ல். அப்போ இதுலேருந்து டவுட்ஸ்ன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சம்மந்தமான மேலதிகமான வீடியோஸில் வந்து அடுத்த டியூட்டோரியலில் வந்து போய் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.